முதலாவதாக இந்த இடத்துல ஆண்டவர் வந்து பிலிப்புவை சொல்றாரு, அந்த ரதத்தோட சேர்ந்து கொண்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவர் வாசிச்சிட்டு இருக்கிற புத்தகத்துடைய அர்த்தம் வந்து அவருக்கு தெரியவே இல்லை. உடனே வந்து இவர் விளக்கி சொன்ன உடனே அவர் ரொம்ப அழகா புரிஞ்சிருச்சு. அப்போ புரிகிற அளவுக்கு பேசக்கூடிய ஞானத்தை தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் தந்தார். நான் நம்புறேன் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவார். என்ன ஞானத்தை தருவார் அப்படின்னா, உங்களை வந்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். இன்றைக்கு உங்களுக்கு புரியாம இருக்கிறது உண்மைதான், உங்களுக்கு புரியவே இல்லை. ஆனா இது நீடிக்காது. எதுதான் நீடிக்கும் அப்படின்னா, நீங்க மற்றவர்களுக்கு புரிய வைக்கிற ஒரு காலத்தை கர்த்தர் கிருபையாய் தருவார். இப்போ அந்த மனுஷனுக்கு வந்து கந்தாவை மந்திரி வந்து விளக்கத்தை சொன்ன உடனே அடுத்து என்ன நடக்குதுன்னா, அந்த மனுஷன் சொல்றான், இல்ல நான் ஞான ஸ்நானம் எடுக்கலாமா, அதுக்கு எதுவும் தடை இருக்குதா? அப்போ வந்து ஒரு தண்ணீர் மிகுதியான ஒரு இடத்துல போய் அங்க போய் ரதத்திலிருந்து 2 பேரும் இறங்கி வேதம் சொல்கிறது, அவன் அந்த இடத்திலே அந்த பெரிய மனிதனுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த மனுஷனுக்கு கர்த்தர் வைத்தார். அப்படின்னா இது வரைக்கும் அந்த மனுஷனால தான் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அந்த மந்திரினால தான் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அந்த மந்திரி தான் நிறைய பேருக்கு பணத்தை கொடுத்து பழக்கம், அவர் தான் நிறைய பேருக்கு சம்பளம் கொடுத்து பழக்கம். ஆனா இப்போ ஒரு புதிதான ஒன்று நடக்கிறது. ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையை கொண்டு போய் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறதுக்கு, அந்த மனுஷனுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் கிருபையா இவரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன். இரண்டாவது, நம்ம எல்லாருடைய தலையின் மேலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை வைக்க போறாரு. இதுவரைக்கும் நீங்க நிறைய பேரிடத்துல கை நீட்டி வாங்கியிருக்கலாம், நீங்க நிறைய பேரிடத்துல சம்பளம் வாங்கியிருக்கலாம், நீங்க நிறைய பேரிடத்துல உதவியா வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கூட ஒருவேளை உதவி வாங்குறது போல ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா ஏசப்பா வந்து சில ரதங்களோட உங்களை ஓட வைப்பாரு. நீங்க சில ரதங்களோட போய் சேர்வீங்க. வெகு சீக்கிரத்துல ரதங்களோட உங்களை சேர பண்ணுகிற கர்த்தர் நான் விசுவாசிக்கிறேன் ஒன்னு செய்வார். இனி உங்க கை மேல இருக்க போகுது. கர்த்தர் உங்க கையை மேல வைக்க போறாரு. நீங்க உங்க கையை கர்த்தர் மேல வச்சு இனி தாழ இருக்கிற கை அது திரும்ப மேலே வரப்போகுது. நீங்க கொடுக்கிற கையா ஆண்டவர் மாற்ற போறாரு. ஆசீர்வதிக்கிற கையா ஆண்டவர் மாற்ற போறாரு. நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வாக்குத்தத்தத்தின்படி ஆமென்.